மேம் இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ ஒரு வயசானவங்களாம் பார்த்தா பேசிப்பாங்க இல்லையா, சுகர் எப்படி இருக்குது, ப்ரெஷர் எப்படி இருக்குது. இப்போ நாங்கள் பார்த்து பேசிக்கிறப்ப உனக்கு டேண்ட்ரஃப் எப்படி இருக்குது, எந்த லெவலில் இருக்குது, நீ எத்தனை நாளைக்கு ஒரு தலை குளிப்ப. ஸோ எங்களுக்கு டேண்ட்ரஃப் பிரச்சனை அப்படிங்கிறது காமனான பிரச்சனை ஆகிட்டு. அது எதனால் மேம் இப்போ டேண்ட்ரஃப் பிரச்சனை இவ்வளோ காமன் ஆகிட்டு? இந்த டேண்ட்ரஃப் பொடுகு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இட்ஸ் எ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். ஸோ ஒரு பூஞ்சை நமக்கு தலையில் ஒரு தொற்று இருக்குன்னா திரும்ப திரும்ப நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த டேண்ட்ரஃப் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இருக்கும். அதே மாதிரி இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகுது இல்லைங்களா, அந்த டைமில் இருக்கும். ஸோ ஹாட் டைமில் இருந்தாலும் சரி, ரொம்ப வின்டர் சீசன்லேயும் நிறைய பேருக்கு இந்த டேண்ட்ரஃப் வரும். ஒரு 2 months இருந்துட்டு அதுக்கப்புறம் அது தானாக அதுவே டிஸப்பியர் ஆகிடும். அந்த டைமில் ரொம்ப ஹெவியாக ஹேர் லாஸ் ஆகி ஒரு தலையில் ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கிட்டு போயிடும்னு சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, நம்ம ஸ்கின்ல நிறைய இன்ஃபெக்ஷனை வந்து ஏற்படுத்தும்னு சொல்லலாம். இந்த டேண்ட்ரஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிலருக்கு இந்த ஃபோர்ஹெட்ல மட்டும் பார்த்தோம்னா சின்ன 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 பிம்பிள்ஸ் இருக்கும். ஆமாம், அதே மாதிரி ஷோல்டர்லேயும் பிம்பிள்ஸ் வரும். இந்த டேண்ட்ரஃப் எங்கெல்லாம் நம்ம ஸ்கின்ல காண்டாக்ட் ஆகுதோ படுதோ அந்த இடத்துல எல்லாமே இது நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த டேண்ட்ரஃப்க்கு ஒரு ரீசன்னா தலையில் எண்ணெயை காட்ட மாட்டாங்க, இல்லைன்னா நிறைய எண்ணெய் காட்டிடுவாங்க. இது ரெண்டுமே அதிகமான நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக டேண்ட்ரஃப் வரதான் செய்யும். இல்லைன்னா பல வருஷமாக எண்ணெயே வைக்கலைங்க அப்படின்னு சொன்னாலும் நமக்கு டேண்ட்ரஃப் வரதான் செய்யும். இதையும் வந்து பேலன்ஸ்டாக நம்ம பார்த்துக்கணும்.